டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வெப் டெக்னாலஜிஸ் யூனிட் 3ல ஜாவா சர்வ்லெட் ஆர்கிடெக்சர் பார்க்க போகிறோம். ஸோ சர்வ்லெட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்வருக்குள்ளே ரன் ஆகக்கூடிய ஒரு பீஸ் ஆஃப் ஜாவா கோடு தான் சர்வ்லெட். இந்த சர்வ்லெட் வந்து நார்மல் ஜாவா ப்ரோக்ராமோட என்ன டிஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்வ்லெட்னால ஒரு ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா அதை ரிசீவ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி இன்னொரு ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸாக மாற்றி அந்த ரெஸ்பான்ஸை வந்து எந்த கிளைண்ட் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தோ அந்த கிளைண்ட்டுக்கு அனுப்ப முடியும். இதுதான் சர்வ்லெட்டோட கேப்பபிலிட்டி. இந்த சர்வ்லெட்டோட ஆர்கிடெக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து, அதாவது ப்ரௌசர் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரௌசர்கிட்ட இருந்து ஒரு ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் வரும். அது வந்து வெப் ப்ரௌசருக்கு போகும். நான் உங்களுக்கு ஒரு இமேஜாக காட்டுறேன். ஸோ வெப் ப்ரௌசர்லேருந்து சர்வருக்கு ஒரு ரெக்வஸ்ட் வரும். அந்த சர்வர் என்ன பண்ணும், சர்வ்லெட் கண்டெய்னருக்கு அனுப்பும். அந்த கண்டெய்னர் என்ன பண்ணும், உள்ளே இருக்கிற நிறைய சர்வ்லெட்டில் எந்த சர்வ்லெட் வந்து இந்த ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணக்கூடிய சர்வ்லெட்னு பார்த்தா அந்த சர்வ்லெட்டுக்கு சர்வ்லெட் கண்டெய்னர் ஃபார்வர்ட் பண்ணும். ஃபார்வர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சர்வ்லெட் என்ன பண்ணும், ஏதாவது டேட்டாபேஸ் ஆப்ரேஷன் பண்ணுமா, டேட்டாபேஸில் வேல்யூ எடுக்கணுமா, இல்லை டேட்டாபேஸில் அப்டேட் பண்ணுமா, அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது டேட்டா எடுக்கணுமா எடுத்துக்கிட்டு அந்த ரெஸ்பான்ஸை வந்து HTML கண்டென்ட்டாக மாற்றி ரெஸ்பான்ஸை திருப்பி சர்வருக்கு அனுப்பும், சர்வர் ப்ரௌசருக்கு அனுப்பும். இதுதான் சர்வ்லெட்டோட சிம்பிளஸ்ட் ஆர்கிடெக்சர். அதான் வந்து இங்கே வந்து டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்கு. கிளைண்ட் ரெக்வஸ்ட் அனுப்பும், வெப் சர்வர் ரிசீவ் பண்ணும். வெப் சர்வர் ரிசீவ் பண்ணோன்னே அதை வந்து சர்வ்லெட் கண்டெய்னருக்கு அனுப்பும், கண்டெய்னர் அந்த சர்வ்லெட்டுக்கு அனுப்பும், சர்வ்லெட் ப்ராசஸ் பண்ணி மறுபடியும் HTTP ரெஸ்பான்ஸாக அனுப்பிச்சி விடும். யூஸ்வலாக முன்னாடிலாம் HTML ரெஸ்பான்ஸாக அனுப்பும், இப்போ JSON டேட்டாவாகவும் அனுப்பலாம். இதுதான் சர்வ்லெட்டோடைய ஆர்கிடெக்சர். அதை இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக சர்வ்லெட் ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா டூகெட், டூபோஸ்ட் இந்த மெத்தட்லாம் வச்சு இதை 5-6 பாயிண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து சர்வ்லெட்டோடைய ஒரு பேசிக் ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம். சர்வரில் ரன் ஆகக்கூடிய அந்த சர்வ்லெட். இந்த சர்வ்லெட்டில் வந்து ஆல்ரெடி HTTP சர்வ்லெட்டுங்கிற கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த HTTP சர்வ்லெட்டில் தான் ஒரு சர்வ்லெட்டுக்கு உண்டான பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதை நம்ம இன்ஹெரிட் பண்ணிக்கிட்டோம், இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த டூகெட்டுங்கிற மெத்தட் தான் என்ன பண்ணணும்னா, ஒரு HTTP ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா அதை ரிசீவ் பண்ணும். ரிசீவ் பண்ணிருச்சுன்னா உள்ளுக்குள்ள வந்து நம்ம என்னென்ன லாஜிக் கிரியேட் பண்ணுமோ கிரியேட் பண்ணிக்கலாம். ஜாவாவில் ஏதாவது மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனாக இருக்கட்டும், இல்லை டேட்டாபேஸ் JDBC டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி, டேட்டாபேஸில் போய் வேல்யூ எடுத்துகிட்டு வரதா இருக்கட்டும், இல்லை டேட்டாபேஸில் அப்டேட் பண்ணதாக இருக்கும், எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக ரெஸ்பான்ஸை இதில் பாருங்கள். out.printlnக்குள்ளே பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே HTML கோடு எழுதியிருப்போம். ஃபைனலாக இதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு இந்த அவுட்டுங்கிறது தான் வந்து, அதாவது அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸாக அனுப்பிச்சி விட்ரும். எதுக்கு, கிளைண்ட்டுக்கு, அதாவது சர்வர் மூலிமா கிளைண்ட்டுக்கு. கிளைண்ட் என்ன பார்ப்பாங்க, இந்த HTML வந்து ப்ரௌசரில் பார்க்கும்போது அவங்களுக்கு வெப் பேஜாக காட்டும். இதுதான் சர்வ்லெட்டோடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், பேசிக் கோடு. இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in. அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்ல இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.